ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் செடியில் அடுத்தடுத்தா மொட்டுக்கள் வளராமல் பூக்களோட எண்ணிக்கை குறையுதா? எந்த ஒரு தவறை செய்கிறீங்களா அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும். பெரும்பாலும் நம்ம ரோஸ் செடியில் பூத்த பூக்களை அப்படியே விட்டு வைக்கிறதால தான் அடுத்தடுத்தா மொட்டுக்கள் வளராமல் பூக்களோட எண்ணிக்கை குறையுது. பூவை நம்ம அப்படியே விட்டு வைக்கும் பொழுது செடி விதை உருவாக்குற பணியில் ஈடுபடும் பொழுது அதோட சக்தியை செலவு செய்யுது. இதனால் அடுத்து உருவாக்குற மொட்டுக்கள் உருவாகாமல் தாமதப்படுது. இதனால் நமக்கு பூக்களோட எண்ணிக்கையும் குறையுது. பூ மட்டும் குறையாமல் அடுத்ததாக வளர்ச்சியும் பாதிக்கப்படும். அதாவது அடுத்தடுத்தா வளரக்கூடிய புது தளிர்களும் வளராமல் அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம செடி அடுத்த வளர்ச்சியை நோக்கி வளராமையும் பூக்களும் உருவாகாமல், அதாவது மொட்டுக்களும் வளராமல் செடி பாதிப்புக்குள்ளாகுது. இதனால தான் பழைய பூக்களை செடியில் நம்ம அப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. 3 நாட்களுக்கு மேலே செடியில் பழைய பூக்களை விட்டு வைக்காமல் அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செடியை நீங்கள் செழிப்பாக பராமரிக்க முடியும். பழைய பூக்கள் இருக்கிறதால அந்த செடியோட அழகே குறைஞ்சிடும். மட்டும் இல்லாமல் அதோட ஆரோக்கியமும் முற்றிலுமாக பார்த்திங்கன்னா பாதிப்புக்குள்ளாகுது. செடியில் இருக்க பழைய பூக்கள் தண்ணி பட்டு ரொம்ப நேரம் ஈரமாக இருந்ததுன்னா செடியில் பூஞ்சை தாக்குதல், பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் எல்லாம் உருவாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதனால் செடியோட வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கப்படும். நம்ம எவ்வளோ உரங்கள் கொடுத்தாலும் கண்டிப்பாக பராமரிப்பும் ரோஸ் செடிகளுக்கு முக்கியமானதாக இருக்குது. நல்ல வெயில், அடுத்ததாக போதுமான தண்ணி, சரியான சத்துள்ள உரங்கள், இது கூட முறையான பராமரிப்பு இருக்கும் பொழுது நம்ம ரோஸ் செடியை நம்ம நல்ல செழிப்பாகவே வளர்க்க முடியும். பழைய பூக்களை செடியில் விட்டு வைக்காமல் இதை நீங்கள் 3 நாட்களுக்கு மேலே இருக்கும் பொழுது அதை கட் பண்ணி எடுத்து பராமரிப்பு தொடர்ந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். செடியோட வளர்ச்சி மட்டும் இல்லாமல் அதிக பூக்களையும் அறுவடை செய்ய முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங்.